கருணாநிதி, தாராபுரம் அருகே இயங்கி வந்த காற்றாலை மின் விசிறி இயந்திரம் உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காற்றாலை மின் விசிறி இயந்திரம் உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கருணாநிதி இணைப்பில் இருக்கிறார். கருணாநிதி வணக்கம். தற்பொழுது காற்றாலை விசிறி உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். தாராபுரம் திருப்பூர் பொள்ளாச்சி சாலையில் தாராபுரம் இப்போது ஆடி மாதத்தை ஒட்டி கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய நிலையில் வீசக்கூடிய நிலையில் காற்றாலைகள் பொள்ளாச்சி சாலையில் 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் 10,000க்கும் மேற்பட்ட அப்பகுதியில் உள்ள மின் காற்றாலைகள் அமைத்து வருகிறார்கள். இந்த திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள சீலநாயக்கம்பட்டி என்ற செரியன் காட்டு தோட்டம் என்ற சென்னையைச் சேர்ந்த தலைமையிடமாக கொண்ட விஜயா சிமெண்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான காற்றாலை ஒன்று இயங்கி வருது. இக்காற்றாலை மாதாந்திர பராமரிப்பு எதுவுமே இல்லாமல் ஏஎம்எஸ் என்ற தனியார் பராமரிப்பு நிறுவனம் கவனித்துக் கொண்டிருக்கிறது கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை காற்றாலையில் காற்றின் வேகம் தாங்காமல் காற்றாலை 6 துண்டுகளாக முறிந்து சிதறி சேதமடைந்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 3 கோடி ரூபாய். இதனால் ஊழியர்கள் எந்த பராமரிப்பும் பண்ணாமல் இருந்ததாலேயே இந்த காற்றின் வேகம் தாங்காமல் இந்த காற்றாலை உடைந்துள்ளது. மேலும் இந்த காற்றாலையினால் அருகே இருந்த விவசாய நிலங்கள், வெங்காய பயிரிட்டுள்ள உள்ளிட்டவை மின்கம்பம் சேதமடைந்து அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் யாருக்கும் எந்தவித மின்சாரம் இல்லாமல் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிப்பதாலேயே அவர்கள் இரவு முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தனர். காற்றாலை முறையான பராமரிப்பு வேண்டும் என்று ஆடி மாதம் என்பதால் இப்பகுதியில் வேகமாக 50 கிலோமீட்டர் காற்று வீசும் என்று தெரிந்தே அவர்கள் எந்தவித பராமரிப்பும் அந்த காற்றாலையில் செய்யாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார். மேடம் வணக்கம். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கருணாநிதி.